பேர் என்கிட்ட நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க ஸ்வீட் கட்டிமன் பிஞ்சு வச்சுருந்தா காட்டுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நம்ம பிஞ்சை தொடலை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இது மோஸ்ட்டாக கொட்டியிருந்தான்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை பேஞ்சிட்டே இருக்குது. இப்போ கூட பார்த்துட்டிங்கன்னா கிளைமேட் நல்லா மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. பார்த்துட்டிங்கன்னா நல்லா கருமேகம் எல்லாம் சூழ்ந்துருக்கு. பார்ப்போம். ஒரே ஒரு பிஞ்சு தான் இந்த டைம் நின்றுருக்குது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இதுக்கான அப்டேட் கூடிய சீக்கிரமாகவே கொடுக்குறேன். கவர் கட்டி விட்டுருந்ததில் இந்த மேலே இன்னொரு காய் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது கவரோட பிஞ்சு விழுந்துருச்சு. கவர் காற்று கடிக்கிறது. இப்படி இருந்தால் கூட விழுகாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி கட்டியிருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், ரொம்ப அந்த பக்கம் காயே இருந்தாலும் இந்த பக்கம் க்ரோத் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த செடியை கம்பேர் பண்ணக்குள்ள நம்ம தண்ணி விடலை. தண்ணி விடாதனால தான் நமக்கு பிஞ்சு நின்றுருக்கு. இந்த மாதிரி பாருங்கள், தண்ணி விட்டுருந்தோம்னா இந்த பிஞ்சுமே கொட்டி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா நேற்று தண்ணி விட்டது தான். நீங்களுமே இந்த மாதிரி உங்கள் மேங்கோ பிளான்ஸ் எல்லாமே பிஞ்சு வச்சுருக்குதுன்னா தண்ணி விடாதீங்க. தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு பிஞ்சுகள் வைக்காது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், அமெரிக்கன் ரெட் பால்மர் வந்துட்டு ப்ரோ மாடியெலாம் வைக்காதீங்க வராதுன்னு சொன்னீங்க. நம்ம மாடியில் பாருங்கள், வச்சதுலேருந்து கிட்டத்தட்ட இப்போ 2 அடிக்கு மேலே க்ரோத் வந்திருக்கு. நல்ல ஒரு இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சேலம் கிளைமேட்டுக்கு அதுவும் 3rd ஃப்ளோரில் நான் வச்சுருக்கேன். செடி பார்த்துட்டிங்கன்னா 15x15 க்ரோ பேக்கில் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றின டீட்டெயில் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் டெரஸ் கார்டன் வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் வந்துட்டு இந்த வீடியோவில் பின் பண்ணி வச்சுருக்கேன். மறக்காமல் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.